ஹாய், நீங்கள் ஒரு பிரைட் டூபியா? அப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்காக. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இதில் என்ன விஷயத்தை வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். நீங்கள் வந்து உங்களோட மேக்கப் டைமில் வந்து உங்களோட ஸ்கின் கேரை வந்து ரொட்டீனாக ஃபாலோ பண்ணாமல் ஒரு மேக்கப்பு டைரெக்டாக போகிறீங்க அப்படின்னாக்க உங்களோட மேக்கப் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலான மேக்கப்பாக தான் கண்டிப்பாக இருக்கும். நேச்சுரல் ஃபினிஷிங்கான மேக்கப்பாக இருக்காது. ஏன்னா மேக்கப்பில் வந்து உங்களோட பிம்பிள் மார்க்கு, ஓப்பன் போர்ஸு இதெல்லாம் வந்து மறைச்செல்லாம் காட்ட முடியாது. அது வந்து உங்களுக்கு அப்படியே தான் தெரியும். அதில் போனீங்க அப்படின்னா உங்களோட ஓப்பன் போர்ஸை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம். உங்களோட பிம்பிள் மார்க்கை வந்து ரெடியூஸ் பண்ணலாம். உங்களுக்கு டர்ன் இருக்குது அப்படின்னாக்கா அதையும் வந்து பார்லர் சர்வீஸில் தான் உங்களுக்கு வந்து அது கம்மி பண்ணி காட்ட முடியும். ஐப்ரோஸை வந்து ஒரு த்ரெட்டில் வந்து எடுக்கிறதுக்கும் ஒரு ரேசரில் எடுக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. த்ரெட்டில் எடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்கள் ஐப்ரோஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டலாம். அதே நீங்கள் வந்து ரேசரில் எடுத்தீங்க அப்படின்னாக்கா அந்த ஐப்ரோஸை வந்து ட்ரா பண்ணி தான் காட்ட முடியும். என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுக்கும் ட்ரா பண்ணி காட்டுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக நான் ஃபேஷியல் சர்வீஸ் பண்ணாமல் வந்து மேக்கப் பண்ணுறது கிடையாது. ஏன்னா அந்த ஃபேஷியலில் தான் வந்து மேக்கப்போட ரிசல்ட்டை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். நீங்கள் டேரெக்டாக வந்தால் போதும் அப்படிம்பாங்க, வந்தால் மட்டும் போதும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் யோசிங்க. இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னாக்க என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.